ஜப்பான்ல ஒவ்வொரு வருஷமும் 70,000 1,00,000 மக்கள் மாயமா மறைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி மாயமா மறையிற அந்த மக்களை யொகாட்சுன்னு சொல்றாங்க. யொகாட்சுனா எவாபரேஷன், ஆவியாதல். இந்த மாதிரி டிசப்பியர் ஆகுற மக்கள் தங்களுடைய பேரு, வீடு, ஐடென்டிட்டின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நைட்ல அவங்க இருந்ததுக்கான ட்ரேஸே இல்லாம மாயமா மறைஞ்சிடுறாங்க. இப்படி மாயமா மறைஞ்சு போற மக்கள் காமாசாக்கி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிறதாகவும் அங்க யாருமே மற்றவங்களோட பாஸ்ட பத்தி கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜப்பான்ல 100% லீகல். ஏன் இப்படி ஜப்பான்ல இருக்க மக்கள் யொகாட்சு ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க்ல இருக்க ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், இதை தாண்டி போனா லைஃப்ல வர ஃபெயிலியர், எக்ஸாம்ஸ்ல வர ஃபெயிலியர், கடன் பிரச்சனை, டொமஸ்டிக் அபியூஸ், வீட்டில் வன்முறை, இதை தாண்டி போனா டாக்ஸிக்கான லைஃப், கடன் பிரச்சனை வேற. இந்த மாதிரி லைஃப்ல பலவிதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம இவங்க எல்லாம் யொகாட்சு ஆகுறாங்க, மாயமா மறைஞ்சிடுறாங்க. சரி, இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை பண்றது ஒரு கம்பெனி. அவங்க பேரு நைட் மூவர்ஸ். அவங்க தான் இவங்க டிசப்பியர் ஆக ஹெல்ப் பண்றாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு நியூ லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு நியூ ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி தராங்க. இதுக்கு இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னா, இந்தியன் ருபீஸ் படி 30,000 இருந்து 1,50,000, அதாவது 30,000 இருந்து 1.5 lakhs வரையும் வாங்குறாங்க. டிப்ரெஸ்டா இருக்க பீப்புளை டிசப்பியர் ஆக்கிறதுக்கு இவ்வளோ வாங்குறாங்க. இதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட இருக்குங்க, முடிஞ்சா பாருங்க. அதுக்கு பேரு யொகாட்சு இன்டு தின் ஏர் பை ஆண்ட்ரியாஸ் ஹார்ட்மேன் அண்ட் அராட்டா மோரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோ படம்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதில் லியோவா இருந்தா நம்ம விஜய் வந்துட்டு பார்த்திபனா மாறி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் சாத்தியமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எங்கேயாச்சும் ஓடி இல்லாமா, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, ஜித்தன் படத்துல வர மாதிரி மறைஞ்சே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சிருப்போம். ஆனா அப்படி ஓடுறது சரியா? நம்மளோட ஐடென்டிட்டினா நம்மளோட பேரு, ஊர் தான். அதையே மறந்துட்டு புதுசா ஒரு லைஃப் லியோ படத்துல வர மாதிரி வாழ முடியுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.